மூதாட்டியின் கழுத்தை நெரித்துக் கொன்று தங்கச் செயின், வெள்ளி காப்பு கொள்ளை. 1 மாதமாக கொலையாளியை பிடிக்க முடியாமல் திணறிய போலீசார். LED டிவியால் தானாக சிக்கிய கருப்பு ஆடுகள். சொந்த அத்தையையே நகைக்காக தனது மகனுடன் சேர்ந்து மருமகன் கொன்றது அம்பலம். தந்தையும் மகனும் சேர்ந்து கொலை செய்தது எப்படி? காட்டுக்குள் இருந்து LED டிவியை தூக்கி கொண்டு வந்தது ஏன்? பின்னணி என்ன? ஜோலார்பேட்டை போலீசார் மண்டலவாடி கிட்ட ரோந்து பணியில இருந்திருக்காங்க. அப்போ ஏலகிரி மலையடிவாரத்துல இருந்து 2 ஆண்கள் ஒரு LED டிவியை தூக்கிட்டு நடந்து வந்திருக்காங்க. அவங்கள பார்த்த போலீசார், என்னப்பா மலையடிவாரத்துல இருந்து டிவியை தூக்கிட்டு வர்றீங்க, கடையில இருந்து தானே வாங்கிட்டு வரணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ திருட்டு பார்வை பார்த்த 2 பேரும், அதுவா சார், எங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து டிவியை தூக்கிட்டு வர்றோம்னு ஒருத்தரும், சார் எங்க டிவி தான் ரிப்பேர் ஆயிருச்சு, அதை சரி பார்க்கறதுக்காக சிட்டிக்கு கொண்டு போயிட்டு இருக்கோன்னு இன்னொருத்தரும் மாத்தி மாத்தி உளறி இருக்காங்க. அந்த உளறலுக்கு பின்னால பெரிய மர்மமே ஒளிஞ்சிருக்குன்னு அப்போ தெரியல. அதே மாதிரி அந்த LED டிவியால தான் ஒரு கொலை வழக்கே முடிவுக்கும் வரப்போகுதுன்னு போலீஸுக்கே தெரியாம போச்சு. டிவியை பத்திரமா வாங்கி ஒரு ஓரமா வச்ச போலீசார் 2 பேரும் உண்மையை சொல்லுங்க, இது யார் டிவி, எதுக்காக மலையடிவாரத்துல இருந்து தூக்கிட்டு வரீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டிருக்காங்க. போலீசாரோட கேள்விகளை சமாளிக்க முடியாத 2 பேரும், எங்க அத்தை வீட்டுல இருந்த டிவி சார், அவங்கள 1 மாசத்துக்கு முன்னாடியே நாங்க 2 பேரும் கொன்னுட்டோம்னு அதிர வச்சிருக்காங்க. தொடர்ந்து விசாரிச்சப்போ அதை விட பல அதிர்ச்சி தகவல்களை எல்லாம் சொல்லிருக்காங்க. பனங்காட்டேரியை சேர்ந்த சிவகுமார் தன்னோட மகன் சதீஷை அழைச்சுக்கிட்டு முத்தானூர் கிராமத்துல உள்ள தன்னோட அத்தை காந்தா வீட்டுக்கு போயிருக்காரு. அத்தையோட கழுத்துல இருக்கிற செயினை திருடுறதுதான் சிவகுமாரோட மாஸ்டர் பிளானே. 73 வயசு மூதாட்டி காந்தாவோட மகன்கள் 3 பேரும் அத்தனா ஊர்ல இருக்கிறதுனால தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அது சிவகுமாருக்கு ரொம்ப வசதியா போச்சு. மூதாட்டியோட வீட்டுக்கு பக்கத்துல வீடுகளே இல்ல. அதனால கத்தி சத்தம் போட்டா கூட யாருக்கும் கேட்காது. முகமுடி போட்டுக்கிட்டு போன சிவகுமாரும் சதீஷும் போன வேகத்திலேயே மூதாட்டி காந்தா அடிச்சு தள்ளிருக்காங்க. அதை தடுக்க பார்த்த காந்தாவோட கை 2யும் பின்பக்கமா முறுக்கி இருக்கான் சிவகுமார். அப்ப மூதாட்டியோட கழுத்துல கடந்த 2 சவரன் தங்க செயினையும் வெள்ளி காப்பையும் சதீஷ் கொள்ளையடிச்சிருக்கான். அடுத்து மூதாட்டிய தள்ளி விட்டு 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்போ சிவகுமாரோட சட்டைய வச்சு அது தன்னோட அண்ணன் மகன் தான் அடையாளம் கண்ட காந்தா, சிவகுமார், நீதான் என்ன அடிச்சு போட்டு நகையை திருடிட்டு போறேன்னு எனக்கு தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா போலீஸ்ல காட்டி கொடுப்பேன்னு கத்தி இருக்காங்க. இனிமேலும் மூதாட்டியை விட்டு வச்சா நாங்க 2 பேரும் களிதான் திங்கணும்னு நினைச்ச சிவகுமார் உஷாரா மறுபடியும் அத்தை வீட்டுக்கு ஓடி வந்து, ஆமா நான் தான் நகையை கொள்ளையடிச்சேன், இனி நீ உயிரோட இருந்தா தானே பயப்படணும், நானே உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே காந்தாவோட கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அப்போ மூதாட்டியோட கால் 2யும் அழுத்தி பிடிச்சு கொலைக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான் சதீஷ். சிவகுமார் தான் கொள்ளையடிச்சான் அப்படிங்கறத மூதாட்டி கத்தி சொல்லாம நேரடியா போலீஸுக்கே தகவல் சொல்லிருந்தா ஒருவேளை உயிர் பிழைச்சிருக்கலாம். அத்தைய கொண்டு போட்ட சிவகுமார் தன்னோட மகன் கிட்ட தூக்குடா அந்த LED டிவிய, அதையும் வித்துறலான்னு சொல்லிருக்காரு. அப்ப பேச்ச மீறாத மகனும் சுவர்ல மாட்டிருந்த டிவிய கழட்டியிருக்கான். மண்டலவாடி மலையடிவாரம் வழியா நடந்து போன 2 பேரும் டிவிய மறைவான பகுதியில வச்சிரலாம், அப்புறமா வந்து எடுத்துக்கலான்னு பேசியிருக்காங்க. அடுத்து டிவிய அங்கேயே வச்ச 2 பேரும் நடந்த கொலைக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி தப்பிச்சு போனதோட சொந்த பந்தங்களோட சேர்ந்து அழுது கண்ணீர் வடிச்சிருக்காங்க. நகைக்காக எங்க அத்தைய கொண்டு போட்டவன் எவனா இருந்தாலும் அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சிவகுமார் போட்ட ஆக்டிங்ல சொந்த பந்தங்கள் யாருக்குமே எந்த சந்தேகமுமே வரல. ஆனா அந்த கருப்பு ஆடே சிவகுமார் தான் சொந்தக்காரங்களுக்கு தெரியல. இப்படியே 1 மாசம் போச்சு. கொலையாளியை தேடும் பணியில ஈடுபட்டிருந்த போலீஸுக்கும் எந்த துப்புமே கிடைக்கல. இந்த நேரத்துல தான் மலைப்பகுதியில மறைச்சு வச்சிருந்த LED டிவியை எடுத்து விக்கிறதுக்காக அப்பாவும் மகனும் போயிருக்காங்க. டிவியை மெதுவா இறக்கி கொண்டு வரும்போதுதான் ரோந்து பணியில இருந்த போலீசார் 2 பேர்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க. டிவியை காட்டுக்குள்ள இருந்து ஏன் இறக்கி கொண்டு வரீங்கன்னு கேட்டப்போ 2 பேரும் மாத்தி மாத்தி உளர்னதோட விளைவு 1 மாசமா கிடப்பில இருந்த கொலை வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. நகைக்காக ரத்த சொந்தன்னு கூட பார்க்காம அத்தையே கழுத்தை நெரிச்சு கொன்ன சிவகுமாரும் அப்பா சொன்ன சொல்ல தட்டாம உடந்தையா இருந்த மகன் சதீஷும் இப்ப ஒரே சிறையில கம்பி எண்ணிட்டு இருக்காங்க.